ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. மாமா வந்து வேலையாக வெளியில் போயிருக்காங்க, மதகடி பட்டு வரைக்கும். நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. இன்றைக்கி என்ன ரொட்டீன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதான் ஒரு ரொட்டீன் வ்ளாகாக பார்க்க போகிறீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நேற்றே வந்து தண்டுக்கீரையும் அரைக்கீரையும் கலந்த போல் வாங்கி வச்சுட்டேன். அம்மா ஏன் அதை வாங்கணுன்னு கேட்டாங்க. ஏதாவது ஒரு கீரையாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதான் கலவைக்கீரையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். தொட்டுக்கு வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா. எனக்கு வந்து பட்டு இல்லாதனால அம்மா தான் கடைக்கு போயிட்டு முட்டைலாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை வந்து வேக வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் போயிட்டு வச்சன் வந்து உள்ளே ரொம்ப சேட்டை பண்ணுறான். இப்போ நான் கேமரா எடுக்கிறேன்ட்டு என்கிட்ட வந்திருக்கா. இவ்வளோ நேரம் உள்ளே தான் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்ட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து கீரை பொரியலுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கு கீரை பொரியல்னால் பிடிக்குமா, அதுக்காக வச்சுருக்கேன். இது கீரை வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, புளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டிருக்கேன். கீரையில் வேறு என்னென்னலாம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். தக்காளி வெங்காயம்லாம் போட மாட்டோம். ஸோ அதை தான் சொன்னேன் வேறு என்னென்னன்ட்டு. நாங்கள் இதை மட்டும்தான் போடுவோம். இதெல்லாம் வெந்துடுச்சு. அம்மா கிட்ட எடுத்து கடையை கொடுக்கணும். வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க? எதில் தூங்குற? ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டைப்பொட்டி ஃபுல்லாக பொம்மைங்க இருந்துச்சு. ஐயோ, கீழ்ஸ்டா இந்த அட்டைப்பொட்டி. இப்போ எங்கே தூக்கி வாரி வைக்கிறது இதெல்லாம்? இந்த பொம்மையெல்லாம் ஏன்பா இங்கே பாருங்க, இது கால்வாசி தான். இது இன்னும் ஒரு மூலையில் ஒரு பொம்மை கிடக்குது. நீ இது மாதிரிலாம் பண்ணலாமா? தப்பு தானே. இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? நீ தான் க்ளீன் பண்ணுவியா? நல்லா பண்ணுவ நீ. க்ளீன் பண்ணியா? இங்கேருந்து என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு பொம்மையும் எடுத்து அட்டைப்பொட்டியில் போடு. எழுந்து வா, எழுந்து வா. சுத்தமாக பிக்காத. எங்கே போய் நான் அட்டைப்பொட்டி வாங்கிறது? எழுந்து வா, எழுந்து வெளியில் வாங்க. இங்கே பாருங்க, ஏரோப்ளைனு, டைனோசரு, பாண்டா பொம்மை எல்லாம் கீழே கிடக்குது. இவங்கிட்ட இல்லை, இல்லாத பொம்மையே இல்லை. இவங்கிட்ட இல்லாததே சைக்கிள் பொம்மை, குருவி பொம்மை, காரு பொம்மை, புல்டோசர்லாம் பாருங்க. அக்கு வேற ஆணி வேற இருக்கும். எல்லாமே வச்சிருக்கான் இவன். சரி, ஏந்து வெளியில் வந்துட்டு ஒரு பொம்மையும் எடுத்து அட்டைப்பொட்டி உள்ள போடுவா. வாங்கப்பா. கேட்பான் குட் பாய் இவ இல்லை. சீக்கிரம் வாங்க வெளியில. நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உனக்கு, எனக்கு வேலை இருக்கு. சரி, நான் போகிறேன், ஆயா வீட்டுக்கு போகிறேன். பாய். ஐயோ, கீஸ்டாமா. அடக்கடவுளே, கீஸ்டாமா. காலை உள்ள விட்டு. டேய், ஐயோ, தூக்கி ரோட்டில் தான் கடாசணும் இந்த அட்டைப்பொட்டியை. நான் வேற போய் இல்லைன்னா வாங்கின்னு வரேன். ஏந்து வெளியில் வா, ஏந்து வெளில வாண்ணா. என்னது? கூமாப்பட்டிக்கு யாரை கூப்பிடுறா? கூமாப்பட்டிக்கு யாரப்பா? பொம்மை. சரி சரி. அப்பா எங்கே போயிருக்காங்க? வேலைக்கு போயிருக்காங்களா? எப்போ வருவாங்க அப்பா? அம்மா வந்து கீரை நல்லா வெந்துடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, சட்டியில் போட்டிருக்காங்க கீரை. அம்மா போதும் இல்லைம்மா இந்த கீரை நம்மளுக்கு? புளி பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். இந்த வச்சன் பையன் அடங்கவே மாட்டோம். இது வந்து கீரை வைக்கிற தண்ணி. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதை கடைஞ்ச உடனே எடுத்து ஊற்றிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கீரைலாம் ஊற்றக்கூடாது. எப்பவுமே வந்து கீரை வேக வைக்கிற தண்ணியில் சத்து நிறையா இருக்குமா, அதனால். ஆமாம், வேக வச்சது தான் நல்லது. அது இதில் நிறைய தண்டு தான் இருக்கு இல்லைம்மா, மஞ்சிருமா? என்ன தண்டு? அப்படியே குழந்தை மாதிரி இதெல்லாம். பூண்டு நான் இதுலேயும் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவும் தாளிப்புக்கு உரிச்சு வச்சிருக்கேன். இது சூப்பராக கிடைக்குதுமா. அப்போ வந்து இதுதான் பிஞ்சி தண்டுன்னு நினைக்கிறேன்ல. பிஞ்சி தண்டு எல்லாமே குழந்தை தண்டு. இதோக்குது பாருங்க, இந்த குழந்தை. இது அடங்காத குழந்தை.
அடங்காத குழந்தை. இப்படி சிலுப்பை பார்த்தே மேய்து. வந்து அம்மா கடையிறாங்க, தாளிக்கிறேன். அப்படியே என்ன நல்லா போடுவோன்னா கடுகு போடுவேன், இந்த காஞ்சி மிளகா, அப்புறம் அம்மா வந்து வடகம் கொடுத்து அமிச்சாங்கள அந்த இந்த வடகம் போடுவேன். அதுக்கப்புறமேட்டா பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், கீரையிலேயே பூண்டு போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கலாமா? 1 by 1 அதில் வேறு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா கீரை வந்து கொஞ்சம் காரம் போட்டு அம்மாவுக்கு அப்படின்ட்டு. உங்களுடைய விருப்பம், பச்சை மிளகா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காஞ்சி மிளகா நெக்ஸ்ட்டு பூண்டு, வடகம். நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வடகம். தாளிச்சாலே செம வாசனை வருது. நீங்க பிடிக்காதீங்கம்மா, நீங்க தள்ளி மட்டும் விடுங்க. எண்ணெய் வாரிடுச்சு. கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் நிறைய ஊற்றிட்டனோ நல்லா இருக்கடா கீரை சூப்பராக. வந்து முட்டை வைக்க போகிறேன், கீரைக்கு போட்டுக்க. இதை வந்து வேச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி போட்டு வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன் நான், கொஞ்சமாக உப்பு. டன். என்ன போகுது? ஏரோப்ளைன் சொல்லணும். ஏரோப்ளைன் போதா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக ஃப்ளை பண்ணுதா? சரி. வட்சனுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிச்சா, அதனால் முட்டை பொடி மாஸ்க் போட்டு கொடுத்தேன், காணாமல் போயிடுச்சு. அது எங்கடா முட்டை பொடி மாசை காணோம்? ஏதோ அதை சாப்பிட்டான். கீரை லைட்டாக பட்டு மாமல் போட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்னா அவன் முட்டை வேவது வரைக்கும் அவன் பசி தாங்க மாட்டான்ட்டு அவனுக்கு பொடி மாஸ் போட்டு கொடுத்துட்டான். இப்போ இவரை தூங்க வச்சா நல்லா தூங்குவார் தானே? சாப்பிட்டு தூங்குறீங்களா? சரி. எப்படி சொல்லி கொடுத்தாம்மா? எப்படி சாப்பிட்ணும்? சாப்பிடு, எரியாமல் சாப்பிட்ணும். எரியாமல் சாப்பிட்ணுன்னா சரி விடுங்க, ஏதோ எப்படியா சாப்பிட்டோம். நல்லா இருக்கா கீரை? சரி. இவங்க வந்து சாப்பிட்டான். இப்போ நான் போட்டு வந்தேன், நான் சாப்பிட்றதுக்கு இவரு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி வச்சுக்கோ, வச்சுக்கோ, சாப்பிடு. கீரை சாதம் அவ்வளோ பிரமாதமா. கீரை நல்லா இருக்குல்ல? அம்மா சாப்பிட்டு சொன்னாங்க டேஸ்ட் நல்லா இருக்கு. நானும் கொஞ்சம் சூடாகவே வச்சு சாப்பிடக்குள்ள சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு கீரை டேஸ்டா. எப்பவுமே நம்ம வந்து அரைக்கீரை, இந்த தண்ணிக்கீரைலாம் கலந்து கலவை கீரைன்னு சொல்லுவாங்க. அது கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக கடைவோம்ல, அரைக்கீரை தனியாக, தண்டுக்கீரை தனியாக, சிறுக்கீரை தனியாக, அது ஒரு டேஸ்ட்டு. இது கலந்து சாப்பிடுவோம், இது நல்ல செமையாக இருக்குது டேஸ்ட். வட்சன் கீரை நல்லா இருக்கா? வட்சனுக்கு எப்பவுமே கீரை சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவோம். முருங்கீரையாக இருக்கட்டும், அரைக்கீரையாக இருக்கட்டும், எல்லா கீரையுமே விரும்பி சாப்பிடுவோம். நாங்கள் புளிச்ச கீரை மட்டும் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல இல்லம்மா புளிச்ச கீரைலாம் வட்சனுக்கு. எதாவது சாப்பிட்டுக்கிறான், நம்மளா போட்டு கொடுக்கலாம். நம்ம புளிச்ச கீரை வந்து அவ்வளோ பழக்கப்படுத்தலை, ஏன்னா அது வந்து குழும்பான்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தலை. முட்டை சாப்பிடுறீ?